வடகிழக்கில் ஆட்சி அமைக்க ஆதரவு சங்கு கூட்டணியினர் சாத்தியம். உகந்தைமலை முருகன் ஆலய சூழலில் முளைத்த புத்தர் சிலை சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம். வடக்கு கிழக்கில் இடம்பெற்றது போர் இல்லையாம் அடித்து கூறும் சவேந்திர சில்வா. தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி, சக மாணவர்களால் சிக்கிய கல்லூரி ஆசிரியர்கள். யாழில் கனடா அனுப்புவதாக கூறி பெருந்தொகை பணம் மோசடி, பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பெண் கைது. தமிழர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நபர் ஒருவரின் சடலம் மீட்பு. யாழில் சோகம், 2 மாத ஆண் குழந்தை பலி. தொடர்பென விரிவான செய்திகள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அக்கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவென ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்று குழு கூட்டம் இடம்பெற்றது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சபைகள் தொடர்பாக ஆராய்ந்தோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் 106 ஆசனங்களை வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதெனவும் பல்வேறு சபைகளில் ஏனைய தமிழ் கட்சிகளான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அக்கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குவதாகவும் தீர்மானித்துள்ளோம். வடக்கு கிழக்கில் அதிக ஆசனங்களை கொண்டுள்ள தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்பன ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தீர்மானித்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் உகந்தைமலை முருகன் ஆலய கடற்கரை சூழலில் உள்ள குன்றில் புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ள விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தைமலை ஆலய தீர்த்த கடற்கரையில் கடற்படை முகாமிற்கு அருகே உள்ள குன்றிலேயே குறித்த புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அங்கு பௌத்த கொடியை பறக்க விடப்பட்டுள்ளமையும் கடுமையான எதிர்ப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக உகந்தைமலையில் கோவில் தரப்பின் சார்பில் முருகன் சிலையொன்றை நிறுவ முற்பட்ட போது அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதே சூழலில் இந்த புத்தர் சிலை எவ்வாறு வைக்கப்பட்டது என்று அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கதிர்காமம் போல் உகந்தை மலையும் மாற்றுவதற்கு திட்டமிட்ட சதி நடக்கிறதா என்றும் இந்து மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரனின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற இறுதிப் போர் உண்மையில் போர் அல்ல. விடுதலை புலிகளின் பிடியில் சிக்கியிருந்த மக்களையும் இடங்களையும் மீட்கும் மனிதாபிமான நடவடிக்கை என முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளுடன் இறுதியாக நடத்திய சண்டை போர் அல்ல, அது மனிதாபிமான நடவடிக்கையாகும். அது மனிதாபிமான நடவடிக்கையாக இல்லாமல் இருந்திருந்தால் சரணடைந்த 12,000 விடுதலை புலி உறுப்பினர்களையும் படையினர் கொன்றிருப்பார்கள். காயமடைந்த விடுதலை புலிகளுக்கு கூட வைத்தியம் செய்தோம், அவர்களுக்கு உணவளித்தோம். புலிகளின் பிடியில் சிக்கியிருந்த மக்களை, இடங்களை மீட்டு முழு நாட்டிற்கும் மக்களுக்கும் சுதந்திரம் பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையே அது. புலிகள் தலதா மாளிகையை தாக்கினார்கள், காத்தான்குடி பள்ளிவாசலை தாக்கினார்கள், ஸ்ரீமாபோதியை தாக்கினார்கள், அருந்தலாவை பிக்குகளை கொலை செய்தார்கள். ஆனால் எமது மனிதாபிமான நடவடிக்கையின் போது எந்த ஒரு வணக்க ஸ்தலங்களையும் அளிக்கவில்லை என தெரிவித்தார். லயம்ப தேசிய கல்விக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவியொருவர் தனது விடுதி அறையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். கண்டி தெல்தெனிய பகுதியைச் சேர்ந்த சஞ்சீவனி குமாரி என்ற மாணவியே இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார். தற்போது அவர் உயிரிழந்தமைக்கான காரணத்தை அவருடைய நண்பர்கள் கூறியுள்ளனர். கல்லூரி ஆசிரியர்களால் குறித்த மாணவி அனுபவித்த துன்புறுத்தல்களால் ஏற்பட்ட மன உளைச்சலை தாங்க முடியாமல் இவ்வாறு அவர் தவறான முடிவெடுத்ததாக அவருடைய நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இதுபோன்ற மரணங்கள் இனியும் இடம்பெறுவதை தடுக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்திய வயம்ப தேசிய கல்விக் கல்லூரி மாணவர்கள் நேற்று அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக பீடத்தின் பீடாதிபதி வர வேண்டும் என்று கூறி இரவு வரை அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். சஞ்சீவனி 2 வருடங்களுக்கு முன்பு கண்டியில் தெல்தெனிய பகுதியில் இருந்து வைம்ப தேசிய கல்விக் கல்லூரிக்கு வந்துள்ளார். ஆனால் தனது கல்வி காலத்தை நிறைவு செய்வதற்குள் அவர் இவ்வாறான தவறான முடிவை நோக்கி சென்றுள்ளார். இதேவேளை அவர் யாருக்கும் தெரியாத வகையில் விடுதி அறையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் குடும்ப பெண்ணிடம் வெளிநாடு அனுப்புவதாக கூறி 27,80,000 ரூபாவை மோசடி செய்த பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டை சேர்ந்த ரமேஷ் பிரேமா என்னும் குடும்ப பெண்ணிடம் அவரது கணவரை கனடா அனுப்புவதாக கூறி பெண் ஒருவர் 27,80,000 ரூபாவை 2023 ஆண்டு பெற்றுள்ளார். அதன் பின்பு அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டதுடன் தாம் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த குடும்ப பெண் காசு பரிமாற்றம் செய்யப்பட்டமைக்கான அனைத்து ஆதாரங்களுடன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடளித்ததன் பிரகாரம் 2024 ஆண்டு சந்தேக நபருக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பயண தடை விதித்து பிடியாணை பிறப்பித்திருந்தது. குறித்த பெண் சந்தேக நபர் மருதங்கணி போலீசாரின் உதவியுடன் நேற்று செம்பியன் பற்றில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் குறித்த நபர் அதே பகுதியில் பலரிடம் மோசடி செய்தமை தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரை இன்று கிளிநொச்சி நீதிமன்றில் ஆஜர்படுத்த மருதங்கணி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வரும் அதேவேளை தன்னுடைய பணத்தை மோசடி செய்த குறித்த பெண்ணிடம் இருந்து தனக்குரிய பணத்தை மீளப் பெற்றுத் தருமாறு பாதிக்கப்பட்ட குடும்ப பெண் போலீசாரை கேட்டுக் கொண்டுள்ளார். கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றிலிருந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி காந்தி நகரை சேர்ந்த 36 வயதுடைய விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. பணிக்கு சென்ற உத்தியோகத்தர் வீடு திரும்பாததன் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது அவர் சடலமாக மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழில் 2 மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது துன்னாலை மேற்கு கரவட்டியை சேர்ந்த எட்வர்ட் தனுசன் டெரித் என்ற குழந்தையே உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த 22ஆம் தேதி குழந்தைக்கு சளியுடன் கூடிய இருமல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மந்திகை வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக 24ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இருப்பினும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.